வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி திணையை வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். திணை வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த டம்ளரில் இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவு. அப்புறம் பைத்தம்பருப்பு பாருங்கள், இதில் ஒரு அரை டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். பொங்கல் செய்யும்போது காமிக்கிறேன் பாருங்கள். பொங்கல் தாளிக்க போகிறோம். இந்த பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கேன். திணை அரிசியும் பைத்தம்பருப்பும் ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இஞ்சி பச்சை மிளகாய் வந்து 3 கீனி வச்சுருக்கணும், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அதில் போட போகிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், மிளகு சீரகம், பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டணும். போட்டுட்டு நான் காமிச்சிருந்தீங்களா, இங்கே டம்ளர் இதை பாருங்கள், இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதை எடுத்து ஊற்றிடணும். கல்லுப்பு இவ்வளோ போடணும். காமிக்கிறேன் பாருங்கள், கல்லுப்பு இதை பாருங்கள் போட்டுட்டு 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பொங்கல் சூப்பராக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. ஒரு 4 விசிலில் எடுத்துட்டேன். செம்மையாக இருந்தது. இவ்வளோ தான் இருக்குது. பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்தது. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுடுங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய்.